அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீத் ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 350 கிராம், வெங்காயம் 450 கிராம், கொத்தமல்லி காக்கட்டு, பச்சை மிளகாய் 7, அன்னாசி பூ 1, பட்டை 3, ஏலக்காய் 10, கிராம்பு 10, பிரியாணி லீஃப் 1, பாஸ்மதி ரைஸ் 1 kg, மட்டன் 1 kg, தயிர் 1 கப்பு, புதினா அரைக்கட்டு, பிரியாணி மசாலா 1/2 கப், லெமன் ஜூஸ் 1, ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கிலோ, ஆயில் 1 கப்பு, உப்பு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சட்டி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதோட நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதோட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாமல் ஏன் மட்டனுக்கு அப்புறம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் சட்டியில் அடிப்பிடிக்கிறாப்புல இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மட்டனை போட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ தான் மட்டன் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேவும். நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கறி இப்போவே கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்படி முக்கால்வாசி வெந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட ராஸ்மெல் போனதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு நீங்கள் வாட்டர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் ரைஸ் ஆங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. புதினா கொஞ்சம் தூவி நம்ம தம் விட்டுற வேண்டியதுதான். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகிட்டே வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.